ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை சூழல் இருக்கும். ஒரு காய்ச்சல் வந்திருக்குன்னே வைங்களேன், வழக்கமா நம்ம கசாயம் சாப்பிடுவோம், சாப்பிட்டா நமக்கு சரியா இருக்கும். இதுதான் நம்ம உடல் அமைப்பா இருக்கும், நம்ம குடும்பத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்ததா இருக்கும். யாராவது ஒருத்தங்க சொல்றாங்கன்னு வைங்க, உனக்கு என்ன செய்யுது? காய்ச்சல் அடிக்குது. என்ன சாப்பிட்ட? கசாயம் சாப்பிட்ட. பைத்தியம், கசாயம் சாப்பிட்டா ஏதாவது காய்ச்சல் சரியாகுமா? வா ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போடுறோம். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க சொல்லிட்டாங்க, மறுக்க முடியல, அதனால போனேன் சொல்லுவோமா? ஆனா 100 தடவை காய்ச்சல் வந்து 100 தடவை நம்ம கசாயம் சாப்பிட்டு சரியா இருப்போம். ஆனால் இன்னைக்கு புதுசா ஒருத்தர் சொல்லிட்டார், அதை மறுக்க முடியாது என்பதற்காக நம்ம வாழ்க்கை முறையே மாற்றுகிறோம் இல்லையா? இந்த அடிமை புத்தியிலிருந்து முதல்ல விலகும். ஒரு கடற்கரை கிராமத்துல ஒரு மீனவர் இருந்திருக்கிறார். பரம்பரையாவே அவங்க மீனவர் தான். கடலுக்குள்ள போய் வலை வீசி மீன்களை எடுத்துட்டு வந்து வியாபாரம் செஞ்சு வாழ்றவங்க. அந்த மீனவனை பார்த்து ஒரு பெரியவர் கூப்பிட்டு கேட்டிருக்காரு, டெய்லி கடலுக்கு போவியா? ஆமா. நடுக்கடல் வரைக்கும் போவியா? ஆமா. அதையும் தாண்டி எல்லாம் போவேன். சுச்சோ, சூறாவளி சுனாமி எல்லாம் வரும்ல, அது வரத்தான் செய்யும். இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ ஏன் கடலுக்கு போற? எங்க இவ்வளவு கஷ்டப்பட்டதானங்க மீன் எல்லாம் எடுத்துட்டு வர முடியும், நான் வியாபாரம் பண்ண முடியும், இதுதான் என் வாழ்க்கை முறை. சரி, உங்க அப்பா என்ன செஞ்சார்? எங்க அப்பாவும் மீனவரா தான் இருந்தார். எப்படி இறந்தார்? ஒரு நாள் மீன் பிடிக்க போகும்போது ஒரு சுழல்ல சிக்கி இறந்துட்டார். உங்க தாத்தா அவரும் மீனவரா தான் இருந்தார். அவர் எப்படி இறந்தார்? ஒரு நாள் அவர் இது மாதிரி நடுக்கடலுக்கு போகும்போது ஒரு சூறாவளி வந்து அதனால இறந்துட்டார். இப்படி உங்க பரம்பரையே கடலுக்குள்ள போனதுனால தான் இறந்துருக்காங்களே, நீ அதையும் தாண்டி டெய்லி கடலுக்கு போறியே, உனக்கு பயமா இல்லையா? எந்த தைரியத்துல நீ கடலுக்கு போற? டக்குன்னு அந்த மீனவன் கேட்டான், ஐயா உங்க அப்பா என்ன செஞ்சாங்க? எங்க அப்பா வேலைக்கு தான் போனாங்க. எப்படி இறந்தாங்க? ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. சரி, உங்க அப்பாவுடைய அப்பா எப்படி இறந்தாங்க? அவர் நோய்வாய்ப்பட்டு கட்டிலே படுத்திருந்து இறந்துட்டார். இப்ப 2 பேரும் தூங்கும் போது இறந்துருக்கிறாங்க. நீங்க எந்த தைரியத்தில் தினமும் தூங்க போறீங்க? சரியான கேள்வி தானே. ஒவ்வொருத்தர் வேலையிலும் ஒரு சிரமம் இருக்கும். எல்லாருக்கும் கடைசி நாள் என்று ஒன்று இருக்கும். அந்த நாள் வரும் வரைக்கும் நமக்கான வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டுமே தவிர இன்னொருவர் நிர்ணயிப்பதற்கு விட்டு கொடுத்து விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது. நமக்கு தெரியும் நம்ம வாழ்க்கை முறை, நம்முடைய குடும்ப சூழல், நாம எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர இன்னொருத்தர் கையில அதை ஒப்படைக்க கூடாது. அப்போதான் அதனால் வருகிற வெற்றி நமக்கு இனிக்கும், அதனால் வருகிற தோல்வி நமக்கு பாடத்தை தரும். இல்லைன்னா அடுத்தவங்க சொல்லி ஜெயிச்சிடணும் வைங்களேன், காலம் முழுக்க அவர் சொல்வார் என்னாலதான், நான் இல்லைன்னா இவன் சீரழிஞ்சு செங்கச்சம் வந்திருப்பான், இவெல்லாம் எங்க கடந்தான். இப்படியே காலம் முழுக்க நம்ம வெற்றியை அவர் கொண்டாடி கொண்டு இருப்பார், நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அதே நேரம் நம்ம தோற்று போனால் கூட அந்த ஆளால தான் தோத்தேன், நான் நல்லா தான் இருந்தேன், அந்த ஆள் இப்படி ஒரு வழிகாட்டினா தோத்து போயிட்டேன், அடுத்தவங்க மேல பழிய போட்டு கடைசி வரைக்கும் அதில் நாம குளிர் காய்ந்து கொண்டிருப்போம். என்றைக்கு என் வாழ்க்கை என் கையில் என்கின்ற ஆளுமையை நாம் கையில் எடுக்கிறோமோ அன்றைக்கு வெற்றியும் தோல்வியும் நம்முடைய வலது கை இடது கையாக மாறும். அடுத்தவர் கைகளில் அதை நாம் ஒருபோதும் விடக்கூடாது.